வணக்கம் நண்பர்களே. வெற்றி படிக்கட்டுகள்ல இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சோம்பேறித்தனம் தவிர்த்தல். என்னது சோம்பேறித்தனம்? அதாவது எல்லா வேலையிலையும் எல்லா போட்டிகளையும் நீங்க எங்க போனாலும் ஒரு சோம்பேறி கூட்டம் ஒன்று இருக்கும். இன்னொன்னு பயங்கரமா வேலை பார்க்குற ஒரு குரூப் இருக்கும். ரெண்டுமே இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வுல ஜெயிக்கணும், போட்டி போட்டு ஜெயிக்கணும், நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்த பிறகு சோம்பேறித்தனம் ஆகவே ஆகாது. உங்களுடைய லேசினஸ் வில் கில் யூ. ஏன்னா சோம்பேறித்தனம் எப்படி கில் பண்ணும் அப்படின்னா, நாளைக்கு ஒரு தேர்வு இருக்கும், நான் தேர்வு எழுத மாட்டாங்க. கிளாஸ் காலையில் 8 மணிக்கு இருக்கும், பயங்கர தூக்கமா இருக்கும். பரவாயில்ல, நாளைக்கு ஃப்ரெண்டு ஒரு நோட்ஸ் கொடுப்பாரு, அந்த நோட்ஸை பார்த்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அடுத்து கிளாஸ் மாத்திட்டாங்க, வேற இடத்துக்கு மாறி போகணும். அப்போ ஒரு சோம்பேறித்தனம், எங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு தூங்கிக்குவோமே அப்படின்னு. சோம்பேறித்தனம் ஒரு ரூட் இல்ல, பல ரூட்ல சோம்பேறித்தனம் உருவாகும். பாடம் படிக்கிறது மட்டும் இல்ல, தூக்கத்துல, படிப்புல, சாப்பாட்டுல, எல்லா விதத்திலும் சோம்பேறித்தனம். அதான் சோம்பேறித்தனத்தை என்ன சொல்லுவாங்கன்னா, முயலும் ஆமையும் போட்டி ஓட்டதுல முயல் தோத்து போயிரும், ஆமை ஜெயிக்கும். இதே நம்ம ஆட்கள் என்ன சொல்லுவாங்க, முயலாமை, இயலாமை. அதான் சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை ஏன் பேசுறோம்னா, கல்வி மட்டும்தான் இந்த சோம்பேறித்தனத்தால ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட போற விஷயம். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க தள்ளி போடுற ஒரு விஷயம் ஒரு வியாபாரமா இருக்கலாம். இந்த சீசன்ல விட்ட ஒரு வியாபாரத்தை அடுத்த சீசன் எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பெரிய கம்பெனி லாஸ் ஆயிடுச்சு, இந்த வருஷம் விட்ட லாஸ் அடுத்த வருஷம் பிடிச்சிக்கலாம். இல்ல விவசாயத்துல ஒரு போகம் லாஸ் ஆயிடுச்சு, ஒரு வெள்ளாமை போயிடுது அப்படின்னா அடுத்த ஒரு வெள்ளாமை பிடிச்சிக்கலாம். ஆனா படிப்பு மட்டும் நீ இந்த வருஷம் விட்டேன்னா அடுத்த வருஷம் பிடிக்க முடியாது. ஏன்னா இந்த வருஷம் ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டம் இருக்கும், அடுத்த வருஷம் படிச்சுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் பெரிய கூட்டம் வந்து சேர்ந்துரும். ஆண்டாண்டுக்கு கூட்டம் கூடுமே ஒழிஞ்சு கூட்டம் குறையவே போறது கிடையாது. இது அந்த மாதிரி ஒரு போட்டித் தேர்வே இல்லை. ஏன்னா ஆண்டு கணக்கில் மாணவர்கள் உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பெரிய போட்டிக்கு தயாராகக்கூடிய ஒரு மாணவர்களை நம்ம சந்திக்க போகணும் அப்படின்னா நம்ம இப்ப எவ்வளவு தயார் பண்ணணும்? ஒரு 1000 போஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். எத்தனை பேர்? 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுன்னு அப்ளை பண்றாங்க. 5 லட்சம் பேர் தான் போய் எக்ஸாம் எழுதுறாங்க சிவில் சர்வீஸ்ல. ஃபைனலா 1000 பேருக்கு தான் போஸ்டிங் கிடைக்குது. அது பெர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா? 0.2%. அப்ப இந்த 0.2%ல நீங்க வரணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய போட்டி, உங்களுடைய உழைப்பு எவ்வளவு இருக்கணும்? அப்ப நீங்க எவ்வளவு பேரு? 1000 இல்ல 2000 பேர்ல ஒரு ஆளு. யோசித்து பாருங்க. அப்ப நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இந்த போட்டி உலகம் இருக்கையில நம்ம சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயத்த பெரிய ஒரு தவறா கொண்டு முடிய அளவுக்கு வச்சு கூடாது. நார்மலா லட்சக்கணக்கில் ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் பே பண்ணுவாங்க, பாதி நாளே கிளாஸே போக மாட்டாங்க. மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதை பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பார்ட், அடுத்து ஒரு மீடியம் சைஸ், அப்புறம் ஃபுல் சைஸ். நம்மளால முதல்ல சின்ன டெஸ்ட்ல நான் நல்லா படிக்கல போய் எக்ஸாம் எழுத போறேன், எழுத போக மாட்டாங்க. அங்கதான் முதல் தப்பு ஆரம்பிக்கும். அப்ப என்ன சொல்லுவாரு, நம்ம நண்பர், நீ அந்த கொஸ்டின் வாங்கிட்டு வந்துரு, என்னுடைய கொஸ்டின் நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. இதுல எப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட் காசு கொடுத்துருப்பான், காசு வேஸ்ட். அம்மா அப்பா கஷ்டப்பட்டு கொடுத்த உங்களுடைய காசு வேஸ்டா போகுது. அது மட்டும் இல்ல, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சோம்பேறித்தனத்தால உங்களுடைய வெற்றி தள்ளி போகுது. இதுதான் ரொம்ப முக்கியம். காசு வேஸ்ட், டைம் வேஸ்ட், வெற்றி தள்ளி போகுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தோட இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு தெரிய படிச்சு பாஸ் பண்ணதா சரித்திரமே கிடையாது. ரொம்ப ரேர். ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, படிக்கிறவங்க மட்டும் இல்ல, எந்த ஒரு வேலையும் நீ ஒரு வியாபாரம் வச்சுக்கிட்டாலும் சரி, ஒரு பெரிய பெரிய பிசினஸா வச்சுக்கிட்டாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஈவன் ஒரு பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த சோம்பேறித்தனத்தோட இருந்தால் நீங்க காலி. அதனால இந்த சோம்பேறித்தனத்தை தவிர்த்து நாளைக்கு பார்ப்போம் என்ற பார்வையை தள்ளி போட்டோம்னா மட்டும்தான் உங்களுடைய காரியம் சித்தி ஆகும். எனவே போட்டியில ஜெயிக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு யுவதியும் தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் சோம்பேறித்தனம். அப்பொழுதுதான் உங்கள் வெற்றி உங்கள் கையில் கிடைக்கும். நன்றி.